ராயன் படத்துக்கு ஏன் தேசிய விருது? அதுவும் 2 தேசிய விருது. அப்பயே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கணும். மாமனாரை இழுத்து பார்த்தானுங்க. அவரும் அப்புறம் வரேன், இப்போ வரேன், அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரியாது. அவரை போட்டு திட்டிகிட்டு இருப்பானுங்க. கட்சி தொடங்குறவன் ஏமாற்றிட்டாரு, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு திட்டுவானுங்க. முக்கியமாக இந்த அனில் கம்யூனிட்டிங்க. இதில் என்னென்னா, அவர் ரொம்ப தெளிவாக அவரை ஒருத்தருடைய நடவடிக்கைகளை வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ வரைக்கும் நல்லா நடிச்சிட்ருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, வேகமாக நடக்கிறாரு. அரசியலில் அவருக்கு வர்றதுக்கு முடியாதா என்ன? அவர் அவருக்கு ஒரு பாலிசி என்னென்னா, ஏன்னா அவருடைய ராசியும் அப்படி தான், நம்ம ராசி தான். யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதுதான் சூட் ஆகும் அப்படின்னா அவருக்கு அது தெரியும். இருந்தாலும் இந்த மக்கள் போட்டு நச்சன்னு பண்ணுறதுனால அவர் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இவனுங்களும் தேசிய அளவில் ப்ரெஷர் போட்டு அவரும் கட்சி ஆரம்பித்து அப்புறம் இல்லை என்னுடைய உடம்புக்கு தாங்காது, அரசியல்லாம் நமக்கு இதாகாது அப்படின்னு சொல்லி நேக்கா யாரையும் ரொம்ப ஏமாற்றாமல் வரேன்னு சொல்லி வரல, அவ்வளோதான். இதில் யாருக்கும் எந்த வித பெரிய பாதிப்பும் கிடையவே கிடையாது. என்னென்னா இவங்க தேசிய அளவில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கலை. ரஜினிகாந்த்கிட்ட அது நடக்கலை. அவர் நேக்கா எஸ்கேப் ஆகிட்டார், முடியாது அப்படின்னு நழுவிட்டார், அவ்வளோதான். அதனால் அவங்க மாப்பிள்ளையை வச்சு அடி போடுறாங்க. இப்போ தான் முதல் ஸ்டெப்பு. கொஞ்சமாக அப்படியே ஏதாவது கொடுத்தா தானே அப்படி பிடிக்க முடியும். அதனால் முதல் ஸ்டெப்பு இப்போ போட்டிருக்காங்க. இதை தனுஷ் ஹேன்னு பல்ல இழிச்சிட்டு ஓகே அப்படின்னு வாங்கிட்டார். ஆனால் அவர் ரியலைஸ் பண்ணுவார். இவனுங்க தேசிய அளவில் அவனுங்க என்ன நினச்சிட்ருக்கானுங்க, ரஜினிகாந்தோடைய மருமகன் அந்த இமேஜ் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது, அதனால் கண்டிப்பாக தனுஷ் வளைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட என்ன இருக்குது?